இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னா முருங்கைப்பூல பொரியல் பண்ண போறோம். விட்டமின் ஏ சத்து நிறைந்துள்ள முருங்கைப்பூ பொரியலை எப்படி ஈஸியாகவும் டேஸ்டாகவும் பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கடாய் வச்சுக்கலாம். அந்த கடாயில 2 டேபிள் ஸ்பூன் அளவு கடலை எண்ணெய் சேர்த்திருக்கேன். எண்ணெய் ஹீட் ஆனதும் 1 டீஸ்பூன் அளவுல கடுகு சேர்த்து கடுகு பொரிஞ்சதும் நீட்டமா கட் பண்ணி வச்சிருந்த ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு 2 வத்தல் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் கிளீன் பண்ணி வச்சிருக்கிற முருங்கை பூக்களை சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுல முருங்கை இலைகளை சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். எப்போதுமே கீரை பண்ணும்போது ஸ்டார்டிங்ல உப்பு சேர்க்கக்கூடாது. கீரை போட்டோன்னே நிறைய தெரியும். கீரை வதங்க ஆரம்பிக்க அது கொஞ்சமா சுருங்கிட்டே வர ஆரம்பிச்சிடும். நல்லா மிக்ஸ் பண்ணதும் 3 நிமிஷம் லோ ஃப்ளேம்ல வச்சு நான் குக் பண்ணிக்கிறேன். மூடி போட்டு கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துக்கிறேன். அடுத்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். மூடி போட்டு 4 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இந்த அளவில் தண்ணி நல்லா வற்றி நல்லாவே வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கினதுக்கு அப்புறம் 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான முருங்கைப்பூ பொரியல் ரெடி பண்ணியாச்சு. என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.